திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ப மாட்டேன். குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களை கை சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். நான் இப்ப உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். நீங்க குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கை சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். மாசம் 2 நாள் நான் இங்க வந்து திருவள்ளூர் தொகுதியில் தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலரோட சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு போய் இந்த பகுதிக்கு, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவைகளையும் நான் உறுதி செய்ய இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா என் வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? கை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போறீங்க. உங்க கண்ணுக்கு தெரிய போறது 2 விஷயம்தான். ஒன்னு, நம்முடைய கூட்டணி சின்னம் வெற்றி சின்னம், கை சின்னம். அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்திலுடைய பெயர். இது 2த்துலயும் நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில வைக்கிற வேட்டு வச்சிருவீங்களா? அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரையும் நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை நான் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர், திறமையான வேட்பாளர், ஒரு நல்ல வேட்பாளர், இளைஞர் வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இது கிடையாது. அவர் ஏற்கனவே கர்நாடகால பாஜகவோட கண்ணில் விரல விட்டு ஆட்டவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு, நம்முடைய கூட்டணி கட்சிக்கு கை சின்னத்திற்கு போட்டி போட, அதுவும் உங்க திருவள்ளூருக்கு வாய்ப்படுத்தியதற்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை நீங்க தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்காக பாடுபடுவார். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில இந்த 3 வருஷத்துல மட்டும் சில பணிகளை மட்டும் செஞ்சிருக்கிறோம். அதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பொன்னேரி தொகுதியில 13,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 37 தார் சாலைகள், 33 சிமெண்ட் சாலைகள், 62 பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொன்னேருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டட பணிகள் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவில்ல பக்தர்கள் வசதிக்காக திருமண மண்டபம், பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஆரணி ஆற்றினுடைய கரையின் இருபுறங்களிலும் கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மீனவர்களுடைய நலனுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முகத்துவார பணிகள் நிறைவேறப்பட உள்ளது. பொன்னேரி சின்னக்காவானம் இடையே ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில், மீஞ்சூர் திருப்பாலைவானம் இடையே கிட்டத்தட்ட 70 கோடி மதிப்பீட்டிலையும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டிலான பொன்னேரி பாதாள சாக்கடை பணிகள் கிட்டத்தட்ட 99% முடிவடைந்துள்ளது. அது பணிக்கு வர உள்ளது. இப்போ நான் செஞ்ச நம்முடைய 3 வருஷத்துல இந்த பொன்னேரி தொகுதிக்கு செஞ்ச பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்போ இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகள் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார். சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அதுல இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பகுதிக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதுல சில வாக்குறுதியை மட்டும் இங்க நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பொன்னேரி அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் முதல் தரமான மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்படும். அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும்.
தொகுதியை சுற்றியுள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கு 50% வேலை வாய்ப்பை உறுதி செய்து தருவோம். மாதவரம் அல்லது விம்கோ நகரிலிருந்து மெட்ரோ ரயில் சேவை மீஞ்சூர் வரை நீட்டிக்கப்படும். பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். மீனவர் நலன் காக்க தேசிய மீனவர் நல ஆணையம் அமைக்கப்படும். இயற்கை சீற்ற நேரங்களில் ஆழ்கடலில் மீனவர்கள் மாயமாவதை தடுக்க தடையற்ற தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். செய்வாரா மாட்டாரா? அந்த நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்முடைய தலைவர் சொன்னதை செய்வார். அதற்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றி நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க. அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது அலை 100 நாள் வேலை பெற்றணுமா, அதை ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா. அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க. பாஜக காரன் வருவான், பாஜக காரன் அதிமுக காரன் ஒன்னா வருவான். அப்ப வரும்போது நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. சரியா? நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னாரு? முதல் கையெழுத்து 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் கொடுத்தாரா இல்லையா? இப்போ மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பயன்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம இளைஞர்கள் நம்ம மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஆண்கள் மகளிர் கிட்ட கத்துக்கணும். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து தற்போது உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.